அப்சர்விங் குவாலிட்டி அவங்ககிட்ட இருக்கும். ஓகே. இவன் என்ன பண்ணுறான் ஸ்க்ரீன்லன்றத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த சீன்லேயே அவங்க இருக்க மாட்டாங்க. நான் அவங்க கூட பெருசா சீன் ஷேர் பண்ணதில்ல. ஆனா, நான் ஒன் சைடா ஸ்டெத்தஸ்கோப் போட்டிருக்கேன் அப்படின்றத வந்து என் கூட பேசாமயே அவங்க ஃபர்ஸ்ட் நாளே சொன்னாங்க. "நீங்க அந்த ஒன் சைடா போட்டிருக்கீங்க. அது ஒரு மாரி நல்லா பண்றீங்க அது. அது இன்டர்வியூலலாம் சொல்லுங்க. இந்த மாரி போடுறேன்னு சொல்லுங்க. அப்பதான் ஆடியன்ஸ்க்கு தெரியும்." அப்படின்ற அந்த அட்வைஸ் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஷி இஸ் வெரி ஓப்பன். யார் என்னலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க பெர்சனல் கூட ஷேர் பண்ணுவாங்க. என்னையெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. என்ட்டலாம் பெர்சனல் சொல்லிட்டே இருப்பாங்க. லைக் அது ஒரு குட் குவாலிட்டி. அவங்க வந்து ஆக்சுவலி நம்மள ரொம்ப கம்ஃபர்ட்டா வச்சுப்பாங்க. ரொம்ப எப்படி பெரிய ஆர்டிஸ்ட் நான் இப்படி அப்படின்லாம் கிடையாது. அட் தி சேம் டைம் ஒரு ஒரு லாங்குவேஜ் இப்போ நமக்கு வந்து என்னதான் அவங்களுக்கு தமிழ் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாலும், இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட்டிங் வரும்போது அவங்களுக்கு அவ்வளோ பெருசாலாம் தமிழ் தெரியாது. ஓரளவுக்கு பேசுவாங்க. ஆனா அது ஒரு இவ்ளோ பெரிய டயலாக் சடனா குடுக்குறப்போ, யாருக்கா இருந்தாலும் நமக்கு வந்து என்னதான் முன்னாடியே குடுத்திருந்தாலும், அந்த அந்த ஆன் ஸ்பாட்ல நம்ம ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா மாத்தி கீத்தி டயலாக் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஓன் லாங்குவேஜ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதர் லாங்குவேஜ்ல இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னு டப்புன்னு கன்ஃப்யூஸ் ஆயிடுவாங்க. அப்படியெல்லாம் இல்ல. மேம் வந்து ரொம்ப கூலா அத நம்ம என்ன பேசுறோன்றத கேட்பாங்க. "என்ன பேசுன? நீ இப்படி பேசுறியா? ஆ சரி." அப்படின்ற மாரி கேட்டுட்டு திரும்ப அத போவாங்க. அந்த குவாலிட்டி எல்லாம் நான் மேம்ட்ட வந்து நெறைய கத்துக்கிட்டேன். நான் ஓகே. ஒரு ஒரு யாருக்கும் அவ்வளோ பெருசா தெரியாத குவாலிட்டின்னு நெனைக்கிறேன். ஓகே.